சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் தற்போது முதலாவது பாதி நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதில் இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எந்த ஒரு கேப்டனுமே செஞ்சதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை இந்த மேட்ச்ல அரங்கேற்றி நியூசிலாந்து அணியை கதற விட்டு நம்ம இந்திய அணியின் அபாரமான பந்து வீச்சால மொத்தமாக மண்ணை கவியிருக்காங்க இப்போ நியூசிலாந்து அணி. ஸோ அந்த வகையில் ரோஹித் சர்மா தொடர்ந்து 12வது முறையாக ஒரு கேப்டனாக இன்னைக்கும் டாஸ் தோத்து தான் போயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து நியூசிலாந்து உடனே நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஓப்பனர்களாக ரச்சின் யங் 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அற்புதமான நல்ல துவக்கத்தை நியூசிலாந்து அணிக்கு கொடுத்தாங்க. முக்கியமாக ரச்சின் எல்லாம் ஆரம்பத்திலேயே சர்னு சிக்ஸரையும் 4ஐயும் பறக்க விட எங்க செஞ்சுரி அடிச்சிருவானோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் வந்து முதலாவது விக்கெட்டாக வில்லியம் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி கொடுத்தாரு. பின்னாடியே குல்தீப் அவர் பந்து போட வர முதலாவது பால்லேயே கேன் வில்லியம்சன் விக்கெட்டை வீழ்த்த அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திரா அவரும் 37 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இப்படி முக்கியமான நேரத்தில் அடுத்தடுத்த நியூசிலாந்து அணி விக்கெட்டை இழந்ததால டாரி மிச்சல் லாத்தம் 2 பேருமே ரொம்ப ஸ்லோவாக பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமாக டாரி மிச்சல் அவர்லாம் 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டாரு. ஆனால் லாத்தம் 14 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த பிலிப்ஸ் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு மிச்சல் அவர் கூட. ஆனாலுமே பிலிப்ஸ் 34 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் முக்கி தக்கி 91 பந்துக்கு அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ண டாரி மிச்சல் 63 ரன் எடுத்திருந்தப்ப அவரும் அவருடைய விக்கெட்டை இழக்க அப்படி இப்படின்னு ரொம்ப தடுமாறி முக்கியமாக நம்ம இந்திய அணியின் ஸ்பின்னர்களையே எதிர்கொள்ள முடியாம நியூசிலாந்து தடுமாறி 200 ரன்னை தொட்டாங்க. அதுவே பெரிய விஷயமாக தான் நியூசிலாந்து அணிக்கு பார்க்கப்பட்டது. இதுல இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாறை பார்க்காத ஒரு கேப்டன்சி ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருக்காரு. அதாவது கரெக்டா 9வது ஓவர் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி அவர் பந்து வீசிட்டு வெளியே போனாரு. அதுக்கு அப்புறமா ஸ்பின்னர்களை மட்டுமே டேக் ஆன் பண்ண ரோஹித் சர்மா அடுத்ததா 43வது ஓவருக்கு தான் வேகப்பந்து வீச்சாளர் எடுத்தாங்க. இடையில இருக்கிற சுமார் 32-33 ஓவர்கள் கம்ப்ளீட்டா ஸ்பின்னர்கள் மட்டுமே வீசிருக்காங்க. சர்வதேச ஆட்டங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கேப்டன்சியை யாருமே செஞ்சது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பின்னர்களை முற்றிலும் நியூசிலாந்து அணியை போட்டு அமைக்கி ஒரு முறை 80 பந்துக்கு நோ 4 நோ 6 அதுக்கப்புறமா 60க்கும் அதிகமான பந்துகள் எந்த ஒரு 4ம் 6ம் இல்லாம இப்படி 2 முறை இந்த ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அடிக்க முடியாம நிறைய டாட் பால் விளையாண்டு கடைசியா இந்த மேட்ச்ல ஒரு ஃபைனல் மாதிரியே அவங்க பேட்டிங் பண்ண முடியாம நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு லோவஸ்ட் ஸ்கோரை தான் தற்போது டார்கெட்டாக பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா இந்திய ஸ்பின்னர்கள் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், குல்தீப் 2 விக்கெட், ஜடேஜா 1 விக்கெட் எடுத்தாலும் அற்புதமா பந்து வீசியிருந்தாரு. அதே போல அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாருடைய அபாரமான பந்து வீச்சு தற்போது இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியனின் வெற்றியின் வாய்ப்பை சற்றே பிரகாசம் ஆக்கியிருக்கு.